ஒரு பிராண்டோட கலர் லோகோவை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் லோகோவா சேஞ்ச் பண்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் சைஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். நான் 19201080 சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பிராண்டோட லோகோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் ஒயிட்டு. ஸோ இந்த லோகோவை நான் பிளாக் கலராக சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ இந்த லோகோவை நான் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லோகோவை பிளாக்காக சேஞ்ச் பண்ணலாம். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கணும். அண்ட் தென் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டரில் சி ஆல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியோடோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு செக்மெண்ட் வரும். ஒன்று ஹைலைட்ஸ், ஒன்று ஷேடோ. ஸோ ஹைலைட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோகோவோட கலர் கூட 000, அதாவது பிளாக்காக சேஞ்ச் பண்ணணும். அதனால் 000 கொடுத்தா போதும். அண்ட் தென் ஷேடோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் கோடு 000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் லோகோ ரெடி ஆகிடும். அண்ட் தென் பேக்ரவுண்டு பிளாக்கு. ஸோ நம்ம இந்த லோகோவை ஒயிட் வெர்ஷனாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ஸில் சி ஆல், கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டியோடோனில் வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ப்ரீவியஸாக செரி சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாப் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஹைலைட்டோட கலர், அதாவது இப்போ ஒயிட் லோகோ வேணும் அப்படின்னா ஒயிட்டோட கலர் கோடு FFF. அதே மாதிரி ஷேடோ கலர் கோடு பார்த்தீங்கன்னா FFF. ஸோ அவ்வளோதான். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் லோகோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லோகோவை எப்படி டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டோட டவுன்லோட் பண்ணுறது? ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பேஜஸில் செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாமல் ரெண்டு லோகோ டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த சேம் பிளாக் அண்ட் ஒயிட் லோகோவை வித் பேக்ரவுண்டோட டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அன்டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அகைன் கொடுங்க. இது லோகோ 1 கொடுத்துறேன். இப்போ டவுன்லோட்ஸில் இந்த ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு. இது பிளாக் லோகோ, இது ஒயிட் லோகோ. பேரலா வித் பேக்ரவுண்டோட ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் லோகோ, பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் லோகோ.